பணம் கொடுத்து டிக்கெட் பெற்றாலும் ரயில்களில் இருக்கையில் அமர்ந்து செல்ல முடிவதில்லை. மோடி ஆட்சியில் ரயிலில் பயணம் செய்வதே தண்டனையாகிவிட்டது என ராகுல் காந்தி கடும் தாக்கு. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களுக்காக சிறப்பு ரயில் நெல்லையிலிருந்து எழும்பூருக்கு இன்று இரவு 10:45 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஏற்காட்டில் காய்ந்த மரங்களுக்கு பதிலாக பச்சை மரங்கள் அடியோடு வெட்டி சாய்ப்பு. பச்சை மரங்களை வெட்ட அனுமதி கொடுத்தது யார் என்று சுற்றுலா பயணிகளும் வன ஆர்வலர்களும் கேள்வி. திருப்பத்தூர் அருகே தேர்தலை முன்னிட்டு அவசர கதியில் போடப்பட்ட தார் சாலையில் அவல நிலை. சாலை அமைத்து 10 நாட்களிலேயே பல் இழுத்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அப்படியே எடுத்தாதான் பார்த்ததான் அதை எடுத்து போடு, எடுத்துனோம் அப்படியே. தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் இலச்சினையை காவி நிறமாக மாற்றியதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். அனைத்தையும் காவிமயமாக்க பாஜக சதித்திட்டம் என குற்றச்சாட்டு. ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுந்திருக்கிறார்கள். 2024 தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு உணர்த்தும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. தமிழகத்தில் பறக்கும் படை சோதனை வாபஸ். மாநில எல்லைகளில் சோதனை நீட்டிக்கிறது. கேரளாவில் வரும் 26ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலி. தமிழக கேரளா எல்லையான புலியரை சோதனை சாவடியில் தீவிர வாகன சோதனை. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாஜகவுடன் சமரசம் செய்து கொண்டார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. விழுப்புரம் அருகே மருத்துவ கழிவு ஆலையிலிருந்து நச்சுவாயு பரவியதால் மக்களுக்கு வாந்தி, மயக்கம். நாடாளுமன்ற தேர்தலை வேடம்பட்டு கிராம மக்கள் புறக்கணித்த நிலையில் ஆலையை முடக்கோரி போராட்டம். ரத்தம் வந்து எடுத்து என்னால முடியல ஐயா, ஏந்திருக்க முடியல, உட்கார முடியல. நாங்க போயிடுவோம். இருக்கிற சின்ன சின்ன புள்ளையெல்லாம் என்ன கேது ஐயா. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் CAA சட்டம் ரத்து செய்யப்படும். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உறுதி. தேர்தல் நடத்தை விதிகளால் தமிழகத்தில் அரசு நிர்வாகம் முடக்கம். வணிகர்கள் அவதி. எந்த தேவையும் இல்லாத விதிகளை தளர்த்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். 1,90,00,000 பேர் வாக்களிக்காதது அரசுகள் மீது நம்பிக்கை இழந்து விட்டனரோ என்று எண்ண தோன்றுகிறது. தேர்தல் ஆணையம் பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சனம். நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற பாஜக ஆட்சியை அகற்றுவதே இந்தியா கூட்டணியின் குறிக்கோள். ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணியின் எழுச்சி பேரணியில் தேஜஸ்வி யாதவ் சூளுரை.